குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் கன்னி ராசியாக இருக்கலாம் அல்லது கன்னி லக்னமாக இருக்கலாம். ரைட்டா? ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தி வரும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, காதல் விவகாரங்கள் எப்படி இருக்க போகுது, வருமானம், நோய் எதிர்ப்பு, கடன் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது கிடைக்க காத்திருக்கா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, கல்வி, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போதே 7ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலை, இதை பொறுத்து தான் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு, கன்னி லக்னத்தை பொறுத்தளவுக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு வருட கிரகம், குரு பகவான். இப்போ குரு பகவான் ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு ராசிக்கு நகரும் போது அதன் அடிப்படையில் தான் கணவன் மனைவி உறவில் மாற்றங்கள் நிகழும். பெரிய மாற்றங்கள் உடனுக்குடனே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீண்ட நாள் நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்துல தற்போதைய சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறாருங்க. ஒரு நேர்கதியில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை, ஆசைகள் அதிகப்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்துவார். இப்போ வக்ரமாக இருக்கிறார். சனி வக்ரமானதுக்கப்புறம் வாழ்க்கை துணையினுடைய உண்மையான மனநிலைமை என்ன, அவங்களுடைய அகம் எப்படி இருக்கு, உள்ளார்ந்த மனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சனி செய்துக்கிட்டே இருப்பார். பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனைகள் அப்போ துணை நம்ம கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, நம்மளுக்காக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத புரிய வச்சுக்கிட்டே வரும் அந்த சனி. அந்த மாதிரி சில சம்பவங்கள் இந்த மாதமும் நடக்க காத்திருக்கு. ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலம் அடைகிறாரு. இது எந்த கிரகத்துக்குமே இந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. புதனுக்கு மட்டும்தான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலம் அடையக்கூடியது. அப்படி உங்கள் ராசிக்குள்ள அவர் அதிக பலமோடு இருக்கும்போது, 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய துணை தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு அப்படின்னு இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களை பற்றிய கவலைகளை நினச்சிட்டு இருப்பீங்க. அவர் வேலையை தேடி போவார், தன்னுடைய சுகத்தை தேடி போவார். இங்கே என்ன ஆகுதுன்னா, வேலை எல்லாமே உங்களை தேடி வருது. பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே கன்னிராசியை தேடி வருது. ஒரு 2 பேர்த்துக்குமே அந்த லோடு அப்படிங்கிறது பேரலாக இருக்கும். ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அவங்க வேலையை பார்க்கறதுக்கே சரியாக இருக்குமே தவிர கணவன் மனைவிக்குள்ள சண்டை கட்டுறதுக்கோ, பேச்சுவார்த்தைகளில் மூழ்கிறதுக்கோ, ஊழல்களை மூழ்கிறதுக்கோ, சந்தோஷத்துக்கோ துக்கத்துக்கோ இங்கே அலுவல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. அப்போது அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும், ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லிடலாம். என்ன, உங்களை விட உங்களுடைய துணை கொஞ்சம் லோயராக தெரிவாங்க. இப்போ உங்களுடைய அறிவு, சிந்தனை, செயல் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக, தெளிவாக, பக்காவாக இருக்கும். வாழ்க்கை துணையினோடது கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குது இந்த மாதம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும். நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொல்லி அவங்கள டம்ப் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் என்னோட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நான். ஏன்னா நம்மளால எல்லாமே முடியுன்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளை குறைச்சி மதிப்பிட்டு பேசிடுவோம். கால சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளை விட அவங்க டெவலப்பராக நல்ல மனுஷனாக தெரிவாங்க. ஏன்னா குரு உச்சமாக போகுது வரக்கூடிய நாட்களில். நம்மளுக்கெல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல பெரிய மனிதராக தெரிவார் நம்மளுக்கு. மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், ஏதோ ஒரு வகையில் குணத்திலையும். ஸோ இப்போ எஸ்டிமேட் பண்ணுறது நம்மளுக்கு பின்னாருக்குள்ள பாதிப்பு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது, நல்லா இருக்கும். காதல், 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். காதல் அமைப்புகள் இந்த காலகட்டம் மலரக்கூடிய ஒரு அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. 13ஆம் தேதிக்கு மேலே இந்த காதல் விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3 அதிபதியுடைய பார்வையில் 5ஆம் அதிபதி இருந்தார். இப்போ அந்த
செவ்வாய் 3/8க்கு அதிபதி பயிற்சி ஆகிறார் 13ஆம் தேதி. அப்படி பயிற்சி ஆனாலுமே 5ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதம் இல்லை, உன்னை அடுத்து வரக்கூடிய மாதத்துல கூட காதல் அப்படிங்கிற விஷயத்துல தேவையில்லாத முயற்சிகளை செய்யாதீங்க. மனசுல ஒன்று பட்டுதுன்னா அதை உடனே வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா இப்போ நம்மளை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி வேகமா பேச வச்சிரும் செவ்வாய். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் சொல்றது நீ கேளு, இது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி போட்டு சின்னதாக ஒரு சண்டை வரும், டக்குன்னு பெரிய வார்த்தையை விட்டுருவோம். பிரேக்கப் ஆகிறது அளவு கூட ஓடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கிறதுக்கு பாருங்க. கோபதாபங்களை குறைச்சிக்கங்க. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதிக்கு செவ்வாய் பார்வை இருந்து முன்னாடி இப்போ 5ஆம் இடத்துக்கே செவ்வாயினுடைய பார்வை கிடைக்குது. 3/8க்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்துக்கணும். குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா 3/8க்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றாரு 13ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அப்போது 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மேல் இருந்த உங்களோட அவநம்பிக்கை உங்களை விட்டு வெளியில் போகுது. 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கண்ணி கஷ்டப்பட்டு தான் இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேலே உங்கள் மேல் இருந்த அவச்சொல்லோ, பிரச்சனைகளோ, பஞ்சாயத்துகளோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, அவமானங்களோ உங்களை விட்டு விலகி போகுது. நம்மளை விட்டு பிடிச்ச பீடை ஒழிஞ்சுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது 13ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள தகராறுகளை, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை கொடுக்கும். கண்ணு சம்பந்தமான பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம சொல்ல காப்பாற்ற முடியாது. பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லையா அப்படின்னு நம்மளை பேசுவாங்க, பிடிப்பாங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மற்றவர்கள் குறை சொல்ல மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்டு 13ஆம் தேதிக்கு மேலே. சரிங்களா? அப்போ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் யாருக்கும் சாதகமாக இல்லாத மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க. இப்போ உண்மை ஆக்சுவலாகவே என்னன்னு பார்த்துட்டா குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த காலகட்டம் 13ஆம் தேதிக்கு மேலே கோபத்துலேயோ சந்தோஷத்துலேயோ யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அந்த நாக்கு மேலே பல்ல போட்டு பேசணும்னு சொல்லு இல்லையா, இந்த நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற சம்பவமெல்லாம் இப்போ நடக்கும். முடிந்த அளவு காமன் கம்போஸ்டாக அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதுமானது. அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் செய்தால் போதுமானது. அதுதான் மச் பெட்டர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேணும். குடும்பத்தில் சங்கடங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள், ஆரம்ப கல்வி, உயர்கல்வி ரெண்டுமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. 10th +2 வரைக்கும் ஓகே, மந்தமாக இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், படிப்பில் சுத்தமாக ஆர்வமாக இருக்குது. படிக்க மாட்டாங்க. அது படித்தாலும் படிக்கலாம், ஆல் பாஸ் அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஆனால் மேற்கல்வியெல்லாம் நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் சுபமாகவே இருக்குது, தொந்தரவு இல்லை. ஓகே, வருமானம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா, ஏதாவது வருமானத்தில் நல்ல மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால், திடீர் அதிர்ஷ்டத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா 2, 8, 5, 11 தொடர்பு வரணும்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது 11ஆம் அதிபதியான சந்திரன் எப்படி இருந்தாலும் செவ்வாயோட கனெக்ட் ஆவார். அதான் சுற்றிட்டு வர ஒரு நாளில் ஒரு நட்சத்திரம் ஆச்சு. 27 நாளில் 27 நட்சத்திரம், 12 ராசியை சுற்றிட்டு வர சந்திரன் பார்க்கும்போது செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு 13ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகுது. செவ்வாய் தான் 8க்கு அதிபதி, அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5, 8, 2 தொடர்பாயிருச்சு. 11ஆம் அதிபதியான சந்திரன் செவ்வாயோட தொடர்பு பெறும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எப்பெல்லாம் அதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில், சுவாதி நட்சத்திரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அஸ்வினி பரணி இந்த மாதம் வரக்கூடியது, சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் வரக்கூடியது மிஸ் பண்ணாமல், அப்போது உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ, இல்லை லாட்ரி எடுக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அஸ்வினி பரணி சுவாதி நட்சத்திரம் வர நாட்களில் தயவு செஞ்சு செப்டம்பர் மாதத்தில் இந்த நாட்கள் வந்ததுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அதிர்ஷ்டத்துக்கு உண்டான காலம் உண்டு உங்களுக்கு. அந்த காலகட்டம் இங்கே எதை தொட்டிங்கனாலும் அது வெற்றியாகும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அங்கே உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். சரியா? சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பொற்காலம்னே சொல்லிடுவேன். இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இல்லைன்னு சொல்ல 13ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார்.
15ஆம் தேதி புதன் உங்க ராசிக்குள்ள வர்றாரு. 16ஆம் தேதி சூரியனும் உங்க ராசிக்குள்ள வருது. தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பா தொழில் உங்களை தேடி வருகிறது. நல்ல தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில 6ஆம் இடத்துல ராகு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. வெளியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பரா சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கைகளை நல்லபடியாக நடத்திட்டு போயிடலாம். வேலையிலையுமே அதே மாதிரி தான். சரிங்களா? கூட இங்கே இருக்கிறீங்க, இங்கே தான் பிரச்சனை, சொந்த ஊர்லேயே இருந்து சொந்த ஊர்லேயே வேலைக்கு போய் சாயங்காலமான வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்ததுன்னா அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக காட்டுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை செய்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் எதிர்ப்புகளே இல்லாமல் ஈஸியாக எதிரிகளை ஜெயிச்சு மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. வேலையில் அடுத்தடுத்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன சூப்பர்வைசராக கிடைங்களா, அந்த ஏரியாவுக்கு ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு டீம் லீடராக மாறலாம். இந்த மாதிரி வேலையில் பதவிகள் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லிடலாம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருவினுடைய பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறதும், வேற ஏதாவது பாவகிரகங்களுடைய பார்வை அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி செவ்வாய் சனியினுடைய பார்வை இருந்து செவ்வாயினுடைய பார்வை 13ஆம் தேதிக்கு மேலே விலகிடுச்சு. சனியினுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது. அப்போ குரு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக உடல் தொந்தரவுகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி இருக்கிறத கூட சமாளிக்க முடியும். 16ஆம் தேதிக்கு மேலே இருக்கிறது கூட நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுதே தவிர ஓவர் நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. ஓகே, கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. கடன் இப்போ வாங்கினீங்கன்னா அதிகமாகிடும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லிடுறோம். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. சிம்பிளாக உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் அடைகிறாருங்க. எதை செஞ்சீங்கனாலும் எதை பண்ணிங்கனாலும் 15ஆம் தேதிக்கு மேலே பண்ணுங்க. 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. ஸ்ட்ராங்காக சொல்லுது. ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.